நேட்டோ அமைப்பு நாடுகளில் உக்ரைன் இணையக்கூடாதுன்னு சொல்லி அதன் அண்டை நாடான ரஷ்யா கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் அந்நாட்டின் மீது போர் தொடுத்துட்டு வராங்க. உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் நிதி உதவி மற்றும் ஆயுத உதவி அளித்து வருவதால உக்ரைனும் ரஷ்யாவுக்கு தக்க பதிலடி கொடுத்துட்டு வருது. இதற்கிடையே ரஷ்யாவுக்கு அதன் நட்பு நாடான வடகொரியா ஏவுகணை மற்றும் அணு ஆயுத உதவிகளை வழங்கி வருவதாக செய்திகள் வெளியாகுது. இதன் காரணமாக இவ்விரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் போர் 2 ஆண்டுகளை கடந்தும் தீவிரமா நடைபெற்று வருது. இந்த நிலையில கேரளாவை சேர்ந்த 32 வயதான பினில் பாபு என்பவர் ரஷ்யாவில் வேலை தேடி சென்றிருந்த நிலையில வலுக்கட்டாயமா உக்ரைன் போருக்கு அவர் அனுப்பப்பட்டதா சொல்லப்படுது. இதுல அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுது. இவரது குடும்பத்தினருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இரங்கல் தெரிவித்திருக்கிறாங்க. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்திச்ச வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் பினில் பாபுவின் மரணம் மிகவும் துரதிருஷ்டவசமானதும் அவரது சடலத்தை இந்தியாவுக்கு திரும்ப அனுப்ப தேவையான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு வரதா சொல்லியிருக்கிறாரு. இதற்காக எங்கள் தூதரக அதிகாரிகள் ரஷ்யா தூதருடன் தொடர்பில் இருந்து வருகிறார்கள் சொல்லியிருக்கிறாங்க. We have been in constant touch with Russian authorities for early release and repatriation of Indian nationals who are serving in the Russian army. As of today, of all the known cases that have come to us, we have had 126 cases are serving in the Russian armed forces. 96 people have already returned. They have been discharged. They have been discharged from the Russian armed forces. As per our available information, 18 Indian nationals in the Russian army remain. Out of these, 16 individuals, their whereabouts are not known, and the Russian side has categorized them as missing. We remain engaged with the Russian authorities to ascertain the whereabouts of the missing Indian nationals, as also seeking early release and repatriation of those who remain. So that is the status. 12 Indian nationals have died in the conflict who were serving in the Russian army. So that should clarify. You also had a question regarding citizenship. That is, we are not aware of these details. Possibly people who went there, they would have taken certain decisions of which we are not aware. So that is the situation. 126 known cases. Out of these, 96 people have come back. 12 people have died. There are 18 people who've been categorized. Out of these 18 people who are still serving, 16 have been categorized by the Russian authorities as missing, and we are seeking from the Russian authorities early release and repatriation of the rest of those who remain there. அவருடன் சென்ற மற்றொரு இளைஞரான ஜெயின் குரியனும் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் சொல்லப்படுது. மேலும் ரஷ்யா ஆயுத படையில மொத்தம் 126 பேர் சேர்ந்திருப்பதாகவும் இதுல 96 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும் மீதமிருந்த 30 பேர்ல 12 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் சொல்லப்படுது. 16 பேரை காணவில்லைன்னு மீதமுள்ள 2 பேரை பத்திரமாக இந்தியாவுக்கு அனுப்ப ரஷ்யாவிடம் வலியுறுத்தி வருவதாகவும் சொல்லியிருக்கிறாரு. தற்போது உயிரிழந்த பினில் பாபு எலக்ட்ரீஷியனாகவும் படுகாயமடைந்துள்ள அவரது நண்பன் ஜெயின் குரியன் மெக்கானிக்காகவும் கேரளாவில் வேலை செஞ்சு வந்திருக்கிறாங்க. ரஷ்யாவில் வேலை இருப்பதாக நம்பிய இவர்கள் முகவர் மூலம் வேலைக்கு விண்ணப்பித்திருக்கிறாங்க. போலாந்துல இவர்களுக்கு வேலை வாங்குவதாக முகவரும் உறுதி அளிச்சிருந்தாரு. ஆனா இவர்களுக்கு ரஷ்யாவுக்கான விமான டிக்கெட் கொடுக்கப்பட்டுச்சு. வேலை போலாந்துலன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்கு எதுக்கு டிக்கெட் கொடுக்குறீங்க என்று இளைஞர்கள் கேள்வி எழுப்பினாங்க. வேலைக்காக ஏராளமான பணத்தையும் இவர்கள் இழந்திருக்கிறாங்க. இந்த நிலையில இழந்த பணத்தை மீட்க கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்கு போயிருக்கிறாங்க. ஆனா ரஷ்யா சென்ற இவர்கள் நேரடியாக போர் முனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாங்க. இங்கு ரஷ்ய வீரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்கவும் பதுங்கு குழிகளை தோண்டவும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இறுதியாக பினில் பாபு தனது குடும்பத்தினருடன் 1 மாதத்திற்கு முன்னர் பேசியிருக்கிறாரு. தன்னை தீவிர போருக்கு தயாராக சொல்லி வற்புறுத்துவதாகவும் இதையே குடும்பத்துடன் பேசும் கடைசி அழைப்பாக இருக்கலாம்னு கூட குறிப்பிட்டிருக்கிறாரு. അപ്പോൾ ഞങ്ങൾ ഈ കാര്യം പറഞ്ഞ് എംബസിയിൽ രാംകുമാർ സാറിനെ കോൺടാക്ട് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. പുള്ളി ഞങ്ങളുടെ അടുത്ത് പറഞ്ഞത് ഞങ്ങളുടെ കോൺട്രാക്റ്റൊക്കെ 3 മാസം മുമ്പ് തന്നെ ക്യാൻസൽ ചെയ്ത് കഴിഞ്ഞു എന്നാണ്. പക്ഷെ അത് ഞങ്ങൾ ഇവിടുത്തെ കമാൻഡറുടെ അടുത്ത് പറയുമ്പോൾ കമാൻഡർ ഞങ്ങളുടെ അടുത്ത് പറയുന്നത് ഞങ്ങളുടെ കോൺട്രാക്റ്റ് ഇതുവരെ ക്യാൻസലാക്കിയിട്ടില്ല, ഞങ്ങൾക്ക് അവരെ ഇവിടുന്ന് ഡിസ്മിസ് ചെയ്തുകൊണ്ടുള്ള ഓർഡർ അവർക്ക് ഡിഫൻസ് മിനിസ്റ്ററിൽ നിന്ന് ലഭിക്കണം, അല്ലാതെ ഞങ്ങളെ പറഞ്ഞയക്കാൻ സാധിക്കില്ല എന്നാണ് അവർ പറയണത്. ഇപ്പം എന്ത് ചെയ്യണമെന്നറിയാത്തൊരവസ്ഥയിലായിരുന്നു ഞങ്ങൾ നിൽക്കുന്നുണ്ടായിരുന്നത്.
എങ്ങനെയെങ്കിലും ഞങ്ങളെ ഒന്ന് ഇവിടുന്ന് സഹായിക്കണേ. இந்த நிலையில தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறாரு. இதற்கு முன்னாள் திருச்சூரை சேர்ந்த சந்தீப் சந்திரன் என்னும் இளைஞர் கடந்த ஆகஸ்ட் மாதம் உக்ரைன் எல்லையில போர் முனையில கொல்லப்பட்டிருந்தாரு. உக்ரைனுடனான ரஷ்யா போரில் பங்கேற்கும் பெரும்பாலான இந்தியர்கள் வேலைக்காக சென்று தான் சிக்கியிருக்கிறாங்க. அதிக சம்பளம் தருவதாக கூறி இளைஞர்கள் அழைக்கப்படுறாங்க. அழைப்பை நம்பி சென்றதும் அங்கு அவர்களின் பாஸ்போர்ட் பறிக்கப்பட்டு போர் பயிற்சி அளிக்கப்படுது. அதன் பின்னர் இவர்கள் போர்க்களத்துல இறக்கி விடப்படுறாங்க. இந்தியா மட்டுமல்லாது நேபாளத்தில் இருந்தும் இலங்கையில் இருந்தும் கூட இது போன்ற இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டு போர்க்களத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு இருக்காங்க.